வணக்கம், வீரோமா சங்கர். இன்னைக்கு நம்ம 3 பிராணாயாம பயிற்சிகளை பார்க்க போறோம். முதல் பிராணாயாமத்துடைய பேரு அனுலோம் விலோம். இரண்டாவது பிராணாயாமத்துடைய பேரு பஸ்திரிகா. மூன்றாவது பிராணாயாமத்தின் பெயர் கபாலபதி. முதல் பிராணாயாமம் அனுலோம் விலோம். இது செல்ஃபி கேமரா. இதுதான் என்னுடைய வலது கை, இது என்னுடைய இடது கை. உங்களுக்கு மாற்றி தெரியணும் வீடியோ அப்படின்னா கண்ணாடியில் வச்சு பாருங்க, உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ இந்த வலது கை, வலது நாசியை முதல்ல க்ளோஸ் பண்ணணும். எப்பயுமே இந்த விஷயங்கள் பண்ணும்போது கண்கள் மூடியே இருக்கணும். வலது நாசியை க்ளோஸ் பண்ணணும். இடது நாசி வழியாக உள்ள காற்றை வெளியில விட்டுறணும். திரும்ப இந்த நாசி வழியா சுவாசத்தை எடுக்கணும். மோதிர விரலை வச்சு இடது நாசியை க்ளோஸ் பண்ணிட்டு கட்டை விரலை ரிலீஸ் பண்ணிடணும். இப்ப இந்த நாசி வழியா காற்றை வெளியிடணும். திரும்ப வலது நாசி வழியா அப்படியே ஏற அந்த காற்றை சுவாசம் இன்ஹேல் பண்ணணும். கட்டை விரலை வச்சு வலது நாசியை க்ளோஸ் பண்ணிட்டு இடது நாசி வழியை ஓபன் பண்ணிட்டு காற்றை இடது நாசி வழியை வெளியே விடணும். இது அனுலோம் விலோம். இதை இப்போ இன்னொரு முறை செஞ்சு காமிக்கிற பாருங்க. நான் உங்களுக்கு புரியறதுக்காக சுவாசம் எடுக்கிறேங்கன்னு கையை இந்த மாதிரி பண்ணுவேன். ஆனா உங்களோட கையை சாதாரண இந்த நிலையில வச்சிருந்தா போதும். இதுதான் ஒரு ரவுண்டு. இந்த மாதிரி குறைஞ்சது 6 ரவுண்டு நீங்க போடணும். இது அனுலோம் விலோம். இரண்டாவதா பார்க்கக்கூடியது பஸ்திரிகா. இந்த பஸ்திரிகாவுடைய வேலை என்ன அப்படின்னா, நுரையீரலை சரி செய்வது பஸ்திரிகாவுடைய வேலை. நுரையீரல் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த பஸ்திரிகா. இந்த பஸ்திரிகா எப்படி பண்றதுங்கிற பார்க்கலாம். கை இப்படி வச்சுக்கணும், 2 விரல் மடக்கி இந்த மாதிரி இருக்கணும். பூ மாதிரி மடக்கணும், டைட் பண்ண வேண்டாம். சுவாசத்தை உள்ள இழுக்கணும், உடம்பு விரியணும். அப்புறம் சுவாசத்தை வெளியே விடணும், உடம்பு சுருங்கிடணும். இந்த மாடல் தான் பண்ண போறோம். இதை நாம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், எப்ப சுவாசம் எடுக்கிறோம், எப்ப சுவாசம் வெளியில விடுறோம், இது மட்டும் கவனத்தில் வச்சுக்கணும். நான் ஒரு 5 முறை மெதுவா செஞ்சுக்க வரேன் பாருங்க. இதான் பஸ்திரிகா. இந்த பஸ்திரிகாவை எப்படி பண்ணணும் அப்படிங்க பார்க்கலாம். இதோட ஆக்சுவல் கண்கள் மூடி இருக்கணும். எந்த பயிற்சி பண்ணாலும் கண்கள் மூடி இருக்கணும். 20:3 பண்ணலாம், 20:3 பண்ணலாம். இப்போ பாருங்க, நம்ம ஒரு 20 முறை செஞ்சாங்க. இதான் அதோட ஸ்பீடு. இதை கொஞ்சம் மெதுவாகவும் பண்ணலாம். இதை செஞ்சு முடிச்ச உடனே ரத்த ஓட்டம் நம்ம கையில நல்லா ஓடுறது நல்லா ஃபீல் பண்ண முடியும். சுவாசமே நமக்கு தேவைப்படாது. இதை பண்ணியாச்சுன்னா சுவாசம் ரொம்ப மெதுவா உள்ள போயிட்டு மெதுவா வெளியே விடும். நீங்க நார்மல் சுவாசம் சுவாசிச்சு இருக்கும், ஆஃப்டர் பஸ்திரிகா நீங்க செக் பண்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம் தெரியும். அவ்வளவு எஃபெக்டான ஒரு மூச்சு பயிற்சி பஸ்திரிகா. அடுத்தபடியாக பார்க்கக்கூடிய கபாலபதி. இந்த கபாலபதி பிராணாயாமத்துக்குலாம் அரசன்.
ஒரு ஃபாரின் லேடிக்கு வந்து விரலாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. எந்த மருத்துவத்திலும் குணப்படுத்த முடியல. கடைசியில் வந்து அவங்கள இந்தியாவுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்த ஒரு 2 மாசத்துல இந்த விரல் இப்படி உள்ள விரல் நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகி சூப்பராக இப்படி ஆக ஆரம்பிச்சு, நார்மல் விரல் மாதிரி. எப்படி சாத்தியம்னா, இந்த கபாலபதி பயிற்சி பண்ணுறதுல முழுக்க 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 உடம்புல உள்ள ஒட்டுமொத்த பிளட் சர்க்குலேஷனும் ஒவ்வொரு உடம்புல உள்ள மூளை முடுக்களுக்கெல்லாம் ஆக்சிஜனை போய் சேர்த்துட்டு வரும். அதான் அந்த கபாலபதியோட வேலை. அதனால இதை புரிஞ்சு அந்த கபாலபதிக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம அந்த கபாலபதியை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிராணாயாமத்தின் அரசன் இந்த கபாலபதி. எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். சிலருக்கு வந்து அதை பண்ணும்போது நிறைய யோகா சென்டர்ல வந்து சரியா பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதை பண்ணும்போது மூக்குல இருந்து சளியெல்லாம் வெளில வரும், வெக்கப்பட்டுக்கிட்டு பண்ண மாட்டாங்க. எந்த யோகாசனம் சரியா பண்ண மாட்டாங்க. நீங்க தனியா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க கபாலபதியை முழுமையா பண்ணுங்க. அப்படி ஒரு உங்களுக்கு சளி வரும்னு தோணுச்சுன்னா ஒரு டவல் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை ஒரு துணி எடுத்து வச்சுக்கோங்க, இந்த மாதிரி மடியில போட்டுக்கோங்க. போட்டுட்டு கைகள் இப்படி வச்சுக்கோங்க. இதோட முக்கியமான விஷயம் மூக்குள்ள டஸ்ட் சளியெல்லாம் வெளியில வரணுங்கிறதுக்காக தான். இந்த சுவாச பாதையை சரி பண்றது தான் கபாலபதி. நீங்க அதையே பண்ணாம விட்டீங்கன்னா அப்புறம் எப்படி பண்ண? அதனால கைகள் இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மூக்கு நுனியில ஒரு ஈ உட்கார்ந்து இருக்குன்னா நீங்க அசையாம விரட்டணும். எப்படி விரட்டுவீங்க? இவ்வளவுதான் கபாலபதி. ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம். இதை வந்து நம்ம 25:3 வந்து பண்ணலாம். இப்போ நான் ஒரு 25 முறை உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். ரொம்ப எளிமையா இருக்கும். எப்படிங்க பார்க்கலாம். உடம்பு நேரம் இருக்கணும், தலை கொஞ்சம் பின்னாடி சாஞ்சிருக்கணும், தண்ணி குடிக்க அளவுக்கு. ஸ்டார்ட். அவ்வளவுதான். இதுதான் கபாலபதி. நமக்கு வந்து மூக்குல உள்ள டஸ்ட் சளியெல்லாம் வெளில வந்துடும். மூக்கு வந்து நார்மலா இருக்கு, நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஆக போறதில்ல. ஈஸியா வந்து அந்த பாதைகள் சீராகும். நம்மளுடைய உடம்புல ஒவ்வொரு மூளை முடுக்கள் எல்லாம் போய் இந்த ஆக்சிஜனை வச்சுட்டு வர வேண்டிய அந்த கபாலபதியோட அவ்வளவு தூரம் ரொம்ப ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிராணாயாமம். அதனால இந்த 3 பிராணாயாமத்தையும் தவறாம தினமும் பண்ணுங்க. காலையில நம்ம உடம்ப வளைக்க எக்ஸசைஸ் பண்ணணும், ஜிம்முக்கு போறோம், அது இது எல்லாம் பண்ணுங்க. எந்த தவறுமே கிடையாது. உடம்ப பேணியாக்கணுங்கிறது ஒரு தாட்டே வந்து மிகப்பெரிய கிஃப்ட். அதை தாண்டி இந்த 3 பிராணாயாமத்தை வாழ்க்கையில கடைசி வரைக்கும் டில் டெத் அது வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. எக்காரணம் கொண்டு நிறுத்தாதீங்க. எங்க போனாலும் சரி. எப்படி வந்து பல் தேய்க்கிறோம், பாத்ரூம் போறோம், குளிக்கிறோம், சாப்பிட்றோம் ரெகுலரா, அத மாதிரி இந்த 3 பிராணாயாமத்தை லைஃப்ல ரெகுலர் ஆக்கிருங்க. எங்க போனாலும் சரி. யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. இந்த 3 நீங்க ரெகுலர் பண்ணிட்டீங்கன்னா பல லட்சங்களை சேவ் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். பல லட்சங்கள். அதனால இந்த 3 பிராணாயாமத்தை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, இல்ல எனக்கு கால் பண்ணுங்க. டவுட்ல எதுவுமே பண்ணாதீங்க. நான் எல்லா கமெண்ட்டும் முக்கியத்துவம் கொடுப்பேன். யார் யார் கமெண்ட் பண்ணிக்க என்னென்ன பண்ணிருக்காங்க கண்டிப்பா பார்ப்பேன். அந்த கமெண்ட்ல உங்களுடைய தாட்டை கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இந்த மாதிரி இருக்கு தைரியமா பண்ணுங்க, இல்ல மெசேஜுக்கு பண்ணுங்க எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. அதை கிளியர் பண்ணிட்டு அப்புறம் நீங்க பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த 3 நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. மீதி வேற ஏதாவது பண்ணலாமான்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த யோகா முடிச்ச உடனே எல்லாரும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், கையை அப்படி வச்சுக்கோங்க. மானசீகமா மனசுக்குள்ள சத்தமாவும் சொல்ல மனசும் சொல்லுவீங்க, என் அன்னைக்கு என் முதல் நன்றி. முதல்ல ஆரம்பிக்கும் போது வணக்கம் சொல்லணும், முடிக்கும் போது நன்றி சொல்லணும். என் அன்னைக்கு என் நன்றி, என் தந்தைக்கு எனது நன்றி, என் குருவிற்கு எனது நன்றி, என் உறவினர்களுக்கு எனது நன்றி, என் நண்பர்களுக்கு என் நன்றி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. இதை சொல்லிட்டு நீங்க முடிச்சிடணும். ஆரம்பிக்கும் போது வணக்கம் சொல்லி ஆரம்பிக்கணும், முடிக்கும் போது இந்த நன்றி சொல்லி முடிக்கணும்.